கொஞ்சம் மெதுவா போ. ஜெசி போதும், சொன்னா கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜெசி நிறுத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இன்னும் முடிக்கவே இல்ல. நான் இந்த ரெக்கார்டை பீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா இதை என்னால முடிக்க முடியும். ஏய் நான் முடிச்சிட்டேன். நான் தான் பெஸ்ட். உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, உன்னை பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கிற. உனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான் ஜெசிபா. சரி நான் கிளம்புறேன், இஷ்டப்படியே செஞ்சுக்க. ஹேய் கேப்ரியல், நான் வேணும்னு அப்படி செய்யல. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? இந்த பையனுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது போல. என்னோட கடமையே இந்த உலகத்தை காப்பாத்துறது தான். சோ நான் இதை ஒரு நல்ல சான்ஸா ஏத்துக்கிட்டு நான் இங்க இருந்தே என் வேலையை ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். ஆமாமா, இந்த விஷயத்துல நானும் உன் கூட இருப்பேன். சூப்பர் டூப்பர் ஜி. இது ஷோ டைம், வாங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? யாருக்குமே என்னை பத்தி எந்த கவலையும் இல்ல. Hey guys, சீக்கிரம் வா. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வா. வேண்டாம், என்ன விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், என்ன விடு விடு. ஹலோ, நான் தான் சூப்பர் டூப்பர் காய்ஸ். அமேசிங் ஆக்ஷன் ஹீரோ நாங்க தான். உலகத்துக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யறதுக்காக பிறந்தவங்க நாங்க. உலகத்தை காப்பாத்துறது மட்டும்தான் எங்க வேலையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. நான் இப்ப காண்றது கனவா இல்ல நினைவா? பல குழந்தைங்களுக்கு இது கனவு மாதிரி தான் தோணும். ஏன்னா என்ன பாக்குறதுக்கான சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்குல்ல. என்னது சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? ஓ, அவன் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கா. பிடிச்சிருக்கா? எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து இப்ப நான் போகணும், கிளம்புறேன். ஹேய் ஒரு நிமிஷம், நாங்க வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்ணதா நில்லு. இல்ல இல்ல, யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கவலைப்படாத, உன்னோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நாங்க சூப்பர் டூப்பர் காய்ஸ். நாங்க தனியா இல்ல, எங்க கூட ஒரு டீமே இருக்காங்க. அதான் அவன் நம்மள நம்ப மாட்டானே. நாம யாருமே அவன் மேல அக்கறையா இல்ல, அவன் நம்ப மாட்டான். இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் நல்ல விஷயங்களை பண்ணணும்னு முயற்சி பண்றேன். ஆனா எல்லாமே பிரச்சனையில போய் முடிஞ்சிருது. நான் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கவலைப்படாத, எனக்கு அதுக்கான பதில் இருக்கு. யூஸ் த பவர் ஆஃப் கேரிங். நீ மத்தவங்களுக்காக எவ்வளவு கேர் பண்றேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க உனக்காக கேர் பண்ணுவாங்க. ஆமா, நீ எப்பவும் ஹாப்பியா இரு. அவன் நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமா, எனக்கு காலே இல்ல பாத்தீங்களா சார்? இத ஒட்ட வைக்க உங்கள்கிட்ட ஏதாவது க்ளூ இருக்கா? யாருமே எனக்கு கேர் பண்ணாத போது நான் எதுக்காக மத்தவங்களுக்கு கேர் பண்ணணும்? நான் உனக்காக கேர் பண்ணுவேன் ஜெசி. ஏன்னா நான் அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டவன். கண்டிப்பா உன்னால மத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். ஆமா, நீ எங்களை முழுமையா நம்பலாம். ஆமா டியூட், நாங்க உனக்கு நம்பகமான தோழர்களாக இருப்போம்.
ரோஜோ, என்னது பிரச்சனையா? நாங்க உடனே வந்துடுறோம். அது எவனா இருந்தாலும் அவனுக்கு கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுக்கறோம். நாம அவங்களுக்கு யாருன்னு காட்டுவோம். நாம போய் அவரை காப்பாத்தணும். நானும் உங்களுக்கு உதவியா இருக்கட்டுமா? கண்டிப்பா. நான் எல்லா சோல்ஜர்ஸையும் யூஸ் பண்ண போறேன். சீக்கிரம் பழைய திரட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. Reporting for duty, Captain Agro, sir. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மிஷன். இந்த மிஷன்ல நமக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளான் தேவை. எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போங்க, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. திடீர்னு நடந்த அட்டாக்ல நான் மாட்டிக்கிட்டேன். எங்களை எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஜெசி, நீ இங்கே நின்னு இந்த ஆளுக்கு பாதுகாப்பு கொடு. நாங்க மேல் பகுதிக்கு போய் அங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். எப்படியாவது போய் மத்தவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். இதுல நாம ஒருத்தரை கூட மிஸ் பண்ணிட கூடாது. எல்லாரும் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காங்க. நானும் மேல போகணும்னு நினைக்கிறேன். உடம்புக்கு முடியாத ஆளோட நான் இங்கேயே இருக்கணும்னு விரும்பல. நான் கண்டிப்பா ஆக்ஷன் சீன்ல என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஆர்டர். நீ இங்கே நில்லு. இந்த ஆளுக்கு நீ பாதுகாப்பு கொடு. சரி, ஓகே. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் சொல்றத கேளு. என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். இங்க பாரு, இந்த ரெஸ்கியூ ரேடியோவை நீ ஒன்னு வச்சுக்கோ, நான் ஒன்னு வச்சுக்கிறேன். நான் டச்லயே தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. அடுத்த நிமிஷமே நான் இங்க இருப்பேன். ஓகே? இது கூப்பிட்டா உடனே வந்துருவியா நீ? நான் பேசுறது உனக்கு கேக்குமா? கண்டிப்பா செய்யும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் உச்சிமலை பகுதியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹேய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்னை அந்தால பாத்துக்க சொன்னேன்ல. அவருக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன். நாம இப்ப உடனே கீழே இறங்கி போய் அந்தால பாக்கணும். அந்த ஆள் ஓகேயான்னு பாக்கணும். சீக்கிரம் வா. அவங்க என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் உன்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல. நான் என்ன பண்ண முடியும்? ஏன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? இவங்க எல்லாம் சுத்திட்டாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் எப்பவுமே என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த தப்பும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஓ, இவன் அலறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ அழாத நண்பா. இங்க பாரு நண்பா, எதை நினைச்சு நீ இவ்வளவு அழுவுற சொல்லு. ஏய் தடியா, அவன் அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு அப்படி தோணல? இல்ல, நீ கவலைப்படாத, அவனுக்கு சரியாயிடும். நான் சொல்றத நம்பு. நான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் யாரையுமே காயப்படுத்தணும்னு விரும்பல. இவன் ஒரு திருட்டு பையன். என் ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். நிறுத்து. என்ன சொல்ற? ஆமா, சீக்கிரம் வாங்க, உடனே போய் பார்க்கலாம். உங்களுக்கு உதவி பண்ண எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பா. இது உனக்கான சான்ஸ்ன்னு நினைச்சுக்க. வாங்க, உடனே போலாம். ஓ, எல்லாரும் போயிட்டாடி. இருங்க, நானும் வரேன். இப்போ நான் இந்த ஸ்கர்ட்டை போட்டுக்கவா இல்லைன்னா இந்த யூனிஃபார்மை போட்டுக்கவா? ஹே गाइस, இன்னும் 3 செகண்டுக்குள்ள நாம அந்த கப்பலுக்கு போய் ஆகணும். அந்த புதையல் இந்த ஷிப்புக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை.